வாங்கம்மா சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் சன்னா மசாலாவை எடுத்துகிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேம்மா. ஊற வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த குக்கரில் போட்டு நான் ஒரு 15 விசில் விட்டுக்கிட்டேம்மா. அப்போ தான் நல்லா வெந்துடும். வெந்தக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்கம்மா. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்கம்மா. எண்ணெய் ஊற்றிட்டுக்கப்புறம் நான் 2 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேம்மா சின்ன சின்னதாக. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணுமா, அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்ருங்கம்மா. அப்போ தான் டிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பு ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கிட்டேம்மா. அதுக்கப்புறமா அதே மாதிரி தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தேம்மா, பெரிய தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு போட்டுக்கோங்கம்மா இப்போவே. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி மசஞ்சிரும். நமக்கு சீக்கிரம் தக்காளி மசையணுன்னா ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டு வச்சுக்கணும். அப்போனா வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும்மா. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் எப்படி தக்காளி இருக்குதுன்னு பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிரும்மா. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வச்சதில் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்கம்மா. எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, குக்கரில் நல்லா வெந்தக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணக்கப்புறமா இதையும் நல்லா கிண்டிக்கோங்கம்மா. இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இதில் இருக்கட்டும்மா. இதில் அப்போ தான் சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக வரும்மா. இப்போ இதை எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சரில் போட்டு அடிச்சுக்கோங்கம்மா. இந்த மாதிரி பதத்தில் நல்லா அடிச்சுக்கணுமா. அடிச்சுட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்கம்மா. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் போடணுமா. நான் அதுக்கு முன்னாடி பட்டை, கார்டமம், 3 லவங்கம், பட்டையும் போட்டிருக்கேம்மா. இதெல்லாம் போட்டுக்கோங்க. பே லீஃப் நான் 1 எடுத்துக்கிட்டேம்மா. இதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு இது எடுத்துக்கிட்டேம்மா. இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேம்மா. அது நல்லா வெந்துரும்மா. வெந்துட்டக்கப்புறம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. இது கொரியாண்டர் மசாலாம்மா. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேம்மா. அது இல்லாமல் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேம்மா. இது பின்னாடி கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்கம்மா. அது சிக்கன் மசாலாம்மா. சிக்கன் மசாலா நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேம்மா. இதெல்லாம் நல்லா கிண்டி விட்ருங்கம்மா. அதுவும் இல்லாமல் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்கம்மா. இதில் கிண்டி விட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும்மா. அப்போ தான் அந்த ஸ்மெல் எண்ணெயோடு சேர்ந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும்மா. அதுக்கப்புறம் தண்ணி இதில் ஊற்றிக்கோங்கம்மா. அப்போ தான் அந்த கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பேஸ்ட்டாக மாறும்மா. பேஸ்ட்டாக மாறினக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாமா. இது மாதிரி பாருங்கள், நான் என்ன மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இப்படி நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்கம்மா. தண்ணி ஊற்றிக்கிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், அப்புறம் நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிண்டுங்கம்மா. கிண்டினக்கப்புறமா நம்ம குக்கரில் வச்ச சன்னா மசாலாவை போட்டுக்கோங்கம்மா. எல்லாத்தையும் போட்டுற வேண்டாம்மா. போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக எடுத்து நல்லா அதை இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சன்னா மசாலாவை இடித்து வச்சு அதில் போட்டுக்கணுமா. போட்டுக்கிட்டக்கப்புறம் இது எக்ஸ்ட்ராமா நான் தனியாக பன்னீர் எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நான் பண்ணி வச்சுருக்கேம்மா. நீங்கள் சன்னா மசாலா மட்டும் பண்ணால் போதும். பாருங்கம்மா, எவ்வளோ பார்க்கவே அவ்வளோ ஒரு மனம் அப்படி கொடுத்துச்சு. சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுமா சப்பாத்தி கூட. டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.